தமிழகத்தோட மிகப்பெரிய அதிர்ச்சி தர விஷயமா இப்போ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருடைய அந்த விவாகரத்து பிரச்சனை. அதாவது அவர் வந்து கிட்டத்தட்ட 70 ஆண்டு கால தமிழக அரசியலையே கிட்டத்தட்ட தன்னுடைய 2 வருட கட்சி மூலமா மாற்றி எழுதியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் வர இந்த முதல் பிறந்த நாள் அப்படிங்கிறது இது எல்லாராலையுமே ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்பட்டாலும், இந்த பிறந்த நாளுக்கு அவங்க மனைவி குழந்தைகள் வருவாங்களா அப்படிங்கிற மாதிரிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் வெகு ஆவலாகவே இருந்தது. அந்த வகையில் சங்கீதா விஜயும் சரி, ஜேசன் சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்ததோடு, சங்கீதா விஜய் நேரில் வந்திருக்காங்க, ஒரு பெரிய பரிசை கொடுத்துருக்குறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 4-5 வருட அந்த பிரிவுக்கு அப்புறமேலு அவங்க முகத்தில் நிறைய சந்தோஷங்களை தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஷோபா சந்திரசேகர் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இந்த விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் இந்த விஷயத்தை பற்றி சஞ்சீவோட மனைவியான பிரீத்தி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறமேலே நிறைய நடிகர்கள் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ், திரைத்துறையை சேர்ந்தவங்க, முக்கியமான நபர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சந்திச்சுட்டு வராங்க. அந்த வகையில் சமந்தாவாக இருக்கட்டும், காஜல் அகர்வாலாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து சந்திச்சுட்டு வராங்க. அப்படி சந்தித்த விதத்தில் சஞ்சீவோட வைஃபான பிரீத்தியும் ரீசெண்டாக வந்து தமிழக முதல்வரை சந்தித்தப்போ அவங்க ஷேர் பண்ண நிறைய விஷயங்களை தான் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரியல எப்படி ஒரு மனுஷனால் இவ்வளோ கொஞ்சம் கூட சர்ப்ரைஸ் ஆகாமல் எக்ஸைட் ஆகாமல் அதே காமன் பீஸோட இருக்க முடியுது அப்படின்னு தெரியல. விஜய் அண்ணாவோட அந்த சக்ஸஸ்க்கு மிகப்பெரிய ஒரு பெரிய சோர்ஸ் அப்படின்னாவே அதை தான் சொல்லலாம். அவருடைய அந்த அந்த பீஸ் அந்த பீஸ் அவரை இன்னும் பெரிய உயரத்துக்கு எடுத்துட்டு போகும். மேபி வந்து நம்மளுடைய நிரந்தர முதல்வராக கூட ஆக்கிடும். ஏன்னா அவருடைய அமைதிக்கு பின்னாடி அந்த ஆழமான மீனிங் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத நான் ஒரு கொஞ்ச காலமாகவே நோட் பண்ணிட்டு வரேன். இப்போ வந்து எனக்கு அதனுடைய அர்த்தங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்குது. அவர் எந்த அளவுக்கு அமைதியாக இருக்காரோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்த எக்ஸிக்யூட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அந்த வகையில் சங்கீதா விஜய் அவங்க கூட மறுபடியும் ரீயூனியன் ஆக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்தப்போ நான் தான் முதல் பர்சனாக வந்து எக்ஸைட் ஆனது. ஏன்னா அவருடைய அந்த விவாகரத்து பிரச்சனை கேட்டு என்னுடைய மொத்த ஃபேமிலியுமே பயங்கர அப்செட் ஆகிட்டோம். ஏன்னா அவருக்கு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்து மேபி அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சார்ட் அவுட் பண்ணி அவங்க 2 பேரும் யூனிட் ஆக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து என்னுடைய மொத்த ஃபேமிலிக்கும் ஒரு சந்தோஷம். முக்கியமாக சஞ்சீவ் இந்த விஷயத்தால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். அந்த மாதிரி இப்போ வந்து அவருடைய முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் அவர்கிட்ட எந்த சேஞ்சஸும் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. அதே காமன் பீஸ் தான் இருக்குது. கண்டிப்பாக அந்த பீஸ்க்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான மீனிங் இருக்கும். அந்த மீனிங் கண்டிப்பாக தமிழகத்தோட வளர்ச்சிக்கு உதவும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். அவர் வந்து நீண்ட ஆயுளோட நல்ல ஒரு ஆசீர்வாதத்தோடு இருக்கிறதுக்கு நானும் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய மீட் பண்ண அந்த ஒரு ப்ளசண்ட்டான அனுபவங்களை பற்றி நிறைய ஷேர் பண்ணியிருந்தாங்க சஞ்சீவோட வைஃபான பிரீத்தி.